வணக்கம் யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா தேங்காயை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதான் இந்த ஸ்வீட் ரெசிபியோட ஸ்பெஷலே. இப்போ ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் இந்த தேங்காயோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இது மாதிரி இந்த மேலே தோல்லாம் கருப்பு இல்லாத மாதிரி வெள்ளையா இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க துருவுனீங்க அப்படின்னா கூட இன்னொரு தடவை மிக்சியில வந்து ஓட்டணும். துருவணும் அப்படின்னா கூட அதுல பெருசு பெருசா இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை மிக்சியில அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்த தேங்காய் துருவல் வந்து நான் இந்த கப்ல மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து 3/4 கப் வந்திருக்கு. நீங்க எந்த கப்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்ல நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நெய் மெல்ட் ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நெய்யிலேயே அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் துருவுனீங்க அப்படின்னாலும் இன்னொரு தடவை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவு எடுத்துக்கணும். இப்போ நான் 3/4 கப் தேங்காய் துருவல் எடுத்தேன். அதே மாதிரி 3/4 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாகு மாதிரி காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாகு மாதிரி காய்ச்சி ஆட் பண்ணல ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அது மாதிரி கச்சிதமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக தான் இது வந்து அழுக்கு இல்லாத வெல்லம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், அந்த வெல்லம் கரைய கரைய நம்மளுக்கு வந்து அந்த இலக்கம் கொடுக்குது. இப்போ இது நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகட்டும். இப்போ நல்லா சுண்டி பாருங்க, ஸ்வீட் அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச், நம்ம கொஞ்சம் தான் ரெசிபி செஞ்சிருக்கோம், அதனால கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் பவுடர். ஓகே, பிடிக்கும் அப்படின்னா நீங்க இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு மேல ரொம்ப கெட்டியாச்சு அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் பதம் வந்து இருக்கும். அதுக்காக இந்த பதத்துல நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் பதம் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ இந்த டைம்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்வீட் ரெசிபியை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளவு தேங்காய் போட்டாலுமே பத்தாத அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நம்ம இதுல வந்து எந்த இதுவுமே சேர்க்கல, அதாவது நல்லதுதான் எல்லாமே சேர்த்திருக்கோம். தேங்காயும் நல்லது, வெல்லமும் நல்லது, ஏலக்காய் எல்லாமே ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான். நீ எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.